வணக்கம், இது உங்கள் அமிர்தா வெஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவில் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆள் கணக்கு பண்ணி தோசை ஊற்றினா எவ்வளோ மாவு எடுப்போமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து பணியாரம் சுடுறதுக்கு எண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு வந்து வெங்காயத்துக்கு மட்டும், மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அந்த அளவு மட்டும் போதும். முதல்ல வானல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடாகும். கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நீங்கள் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். கடுகு சீரகம் பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்க்க கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க, அதெல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. இப்போ வந்து இதில் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழையை வதக்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் போடுங்க, போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து கண்ணாடி மாதிரி வரணும், கண்ணாடி பதம்பாங்க, அந்தளவு வந்தால் வதங்கினா போதும். இப்போ நம்ம பணியாரக்கல்லை வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை மாவோட கலந்துடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிடலாம். மாவு புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ் மாவாகவே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம் அடுப்பை. கல் சூடாகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு குழிக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மொதல் தடவை சுடையில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அடுத்து நம்ம அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது பேர் சின்ன கோழின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கம்பி வேணும் வச்சுக்கோங்க. கடையில் அல்லது பணியாரம் எடுக்கிறதுக்கு உள்ள கம்பி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குழிக்கும் மாவு ஊற்றிடலாம். மாவு வந்து பொங்க ஊற்றக்கூடாது. குழியில் முக்கால் குழி அளவு தான் ஊற்றணும். அப்போ தான் அது வெந்து வெளியில் வரையில் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். நீங்கள் முதல்ல நிறைய ஊற்றிட்டீங்கன்னா கலந்தால் பாருங்கள், முக்கால் குழிக்கு இவ்வளோ வந்துடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது நான்ஸ்டிக் கல் கிடையாதுங்க, இது கேஸ்ட் அயன். நாங்கள் வீட்டில் பொதுவாகவே நான்ஸ்டிக் எதுலேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இது மதுரையில் வாங்கினேன். இதோட வீடியோ கூட நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பணியாரத்தை திருப்பி விட்டுறலாம், எல்லா பணியாரத்தையும். இப்படி திருப்பி விட்டுட்டு லேசாக அடிப்பக்கம் வெந்து தெரிஞ்சுட்டாலே நீங்கள் லைட்டாக கம்பிட்ட வந்து திருப்பி விடணும். அப்படி விட்டிங்கன்னா தான் பந்து மாதிரி ஒரு பணியாரம். நம்ம லைட்டாக திருப்பி வச்சா வெந்துடும் அப்படின்னு விட்டுட்டோங்கன்னா கொஞ்சம் சப்பையாக இருக்கும் பணியாரம். இப்படி திருப்பி விடணும் 2-3 தடவை. திருப்பி விட்டுட்டு வேக விட்டிங்கன்னா நல்ல ஒரு உருண்டையான பந்து மாதிரியே இருக்கும். நாங்கள் என் கடையில் அப்படி தான் பண்ணுவோம். அவ்வளோதான், பணியாரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான இட்லி மாவில் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி நல்லா காரம் அரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.